الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الخلق عيال الله فأحبهم إليه أنفعهم لعياله أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை, கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய, புனிதர்களாக மாற்றக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருளையும் மன்னிப்பையும், அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியங்களையும் சௌகரியங்களையும் அடையக்கூடிய, நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு விருந்தாளியாக நம்மிடம் வந்த ரமலான் விடைபெறுவதற்கு ஒரு சில தினங்கள் தான் இருக்கின்றன. ஒரு வாரம் இருக்கிறது என்றாலும் சரியாகத்தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருப்பது, சென்ற ரமலான் இந்த ரமலானுக்கு இடைப்பட்ட காலத்திலே நமது வாழ்க்கையில் என்ன மாற்றம்? எல்லோரும் வாகனங்கள் அதிகமாக தொடர்புடையவர்கள். குறைந்தது ஒரு மோட்டார் சைக்கிளாவது, ஒரு மோட்டார் பைக்காவது இருக்கும். சேவிஸ் போடுகிறோம். சென்ற கடைசியாக போட்டெடுத்த சேவிஸ் நமது பாவனையுடைய மோசடியினால் அந்த சேவிஸுடைய பில், உதாரணம் வைத்துக் கொள்வோம், மோட்டார் பைக் என்றால் ஒரு 2500 ரூபாய், 2750 ரூபாய், ஒரு 3000 ரூபாய்க்குள் முடிய வேண்டும். ஆனால் ஒரு 5000 தாண்டி விட்டதென்றால், சென்ற மாத அல்லது சென்ற முறை சேவிஸுடைய பில் 5000 தாண்டி விட்டதென்றால், அதற்கு அடுத்த சேவிஸ் 10,000 வரைக்கும் தாண்ட விட மாட்டோம். குறைப்போம், கவனமாக பாவிப்போம், வாகனத்தை மிக பக்குவமாக செலுத்துவோம். பில் கூடிவிட்டது. சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலான் வரைக்கும் நமது வாழ்க்கையில் பாவங்கள் எந்த அளவு இருக்கின்றனவோ இந்த முறை அது குறைய வேண்டும். அது குறைந்திருக்கிறதா? என்ன மாற்றம்? ஈமானில் என்ன மாற்றம்? அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் என்ன முன்னேற்றம்? இபாதத்தில் என்ன முன்னேற்றம்? தொழாதவர் நோன்பில் மாத்திரம் அல்ல, தொடர்ந்து தொழ வேண்டும். தொழுகையில் பொடுபோக்கு செய்பவர் கவனமாக, பேணுதலாக தொழ வேண்டும். குர்ஆனுக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாதவர் குர்ஆனோடு தொடர்பாக வேண்டும். கண்ணியமானவர்களே, 22வது நோன்பு நோட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதி இருக்கிறோம்?
எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதி இருக்கிறோம்? எத்தனை நாள் தராவி தொழுகையை பூர்த்தியாக தொழுதோம்? சிந்திப்போம். எத்தனை நாள் தராவி தொழுகையை ஒரு அவசரமான வேலை இல்லாமல், வீண் விளையாட்டுகள், வீணான அமைப்பில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் எத்தனை இரவுகள் கழிந்தன? எத்தனை பேர் கண்ணியமான சஹர் சாப்பிடுவது சுன்னத்து, ஃபஜ்ர் சுபஹுடைய தொழுகை ஃபர்து, சுன்னத்தை செய்துவிட்டு சுபஹுதராமல் எத்தனை பேர் தூங்கினோம்? எத்தனை பேர் 5 நேர தொழுகைகளை பேணுதலாக இமாம் ஜமாத்தோடு தொழுதோம்? எத்தனை நாள் தொழுதோம்? இதை சிந்திப்போம். இது இல்லாவிட்டால் ரமதான் வரும் போகும் நம்மில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நமது வாழ்க்கை அது வீணாக அதனுடைய பாட்டில் அது கழிந்து கொண்டிருக்கும். இதுதான் ரமதான் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. நம்மை ஃபுல் பாடி சேவிஸ் பண்ணுகிறது. அடுத்த சேவிஸுக்கு இந்த வாகனம் உடைய பாடி சுத்தமாக இருக்க வேண்டும். சிலர்களுக்கு பாவம் போதாதென்று பெரும் பாவங்களை செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? 27ஆம் இரவு தௌபா செய்வதற்கு பவர்ஃபுல் பாவம் தேவை. ஒருவர் சொல்லி இருக்கிறார், என்னப்பா வாழ்க்கை பள்ளிக்கு வராதவன் இன்று வந்திருக்கிறாய், 27ஆம் இரவு. கண்ணியமானவர்களே, அவர் சொன்னாராம், தொன்கணக்கில் பாவம் இருக்கிறது, சுத்தப்படுத்த வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரப்பு போன்று பேசுகிறான். அல்லாஹ்வை இவன் படைத்த உரிமையோடு பேசுகிறான். கண்ணியமானவர்களே, மடத்தனம். லைலத்துல் கத்ர் அன்றுதான் என்று யாரும் எழுதி தரவில்லை. முதல் 21ஆம் நாள் லைலத்துல் கத்ர் போயிருக்கலாம். எத்தனை பேர் எங்கு கழித்தோம்? எத்தனை பேர் எங்கிருந்தோம்? எத்தனை பேர் கரம் விளையாடி கொண்டிருந்தோம்? எத்தனை பேர் பூர் விளையாடி கொண்டிருந்தோம்? எத்தனை பேர் திருவியிலுக்குள் டவுன்லோடும் அப்லோடும் பண்ணி கொண்டிருந்தோம்? இங்கே ஆமி நடக்கிறது, இங்கே தராவி நடக்கிறது, திருவியிலுக்குள் மியூசிக் நடக்கிறது, திருவியிலுக்குள்ளே சிரிப்பு நடக்கிறது, பண்டிகையிலே விளையாட்டு நடக்கிறது. வாழ்க்கையிலே 11 மாதங்கள் விளையாடாத விளையாட்டுகள் எல்லாம் ரமதானில் வெளியாகிறது என்றால், இந்த ரமதானை நாம் கேவலப்படுத்துவதற்கு முன்வரிசையில் நிற்கிறோம். முன்வரிசையில் என்ன மாற்றம்? வீணான விளையாட்டுகளில் நாம் இருந்த அந்த 11 மாதங்கள் இந்த 12வது இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒழுங்கு முறைப்படி 12 அல்ல, ரமதான் முதல் ரமதான் வரைக்கும் நான் சொல்கிறேன், மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றம். கண்ணியமானவர்களே, சிலர் நினைக்கிறார்கள் இது பொதுவாக எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி பேச வேண்டிய ஒரு வாரம். சிலர் நினைக்கிறார்கள் நோன்பு திறந்து விட்டால் பார்க்குக்கு போவதும் பீச்சுக்கு போவதும் சுன்னத்தான காரியம் என்று. அப்படி ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு இக்காவும் இல்லை, தராவீகும் இல்லை, கியாமுல்லை சொல்ல வேண்டிய காலம் 12 மணி தொடக்கம் பரவலான மஸ்ஜிதுகள் அனைவரும் இந்த மஸ்ஜித் நடைபெறுகிறது, ஏனைய மஸ்ஜிதுகளிலும் அதிகமாக நடைபெறுகிறது. 12 மணி, 1 மணி, 1:30 மணி, 2 மணி என்று வைத்திருக்கிறார்கள். கியாமுல்லையில் கால் வலிக்க கண்ணீர் வடித்து நின்று தொழுது அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்ல வேண்டியவர்கள் கடலோரத்தில் தலையணை வைத்து உறங்குவதல்ல ரமதானை ஹயாத்தாக்குவது, அது ரமதானை மௌத்தாக்குவது. ரமதான் மௌத்தாகாது, நாம் தான், நமது உள்ளம் மௌத்தாகும், நமது மனசு கெட்டு போகும். எனவே கண்ணியமானவர்களே, இருக்கின்ற இந்த ஒரு வாரத்தை புனிதர்களாக கழிப்போம். எப்பொழுது மௌத்து வரும், எந்த நிலைமையில் வரும், எப்படி எந்த வார்த்தையில் வரும், எந்த செயலை செய்து கொண்டு வரும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம் துஆ கேட்க வேண்டும். நமது மௌத்து சுஜூதில் வர வேண்டும். நமது மௌத்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது வர வேண்டும். நமது காயம் ஏற்படுகிறதா, நமது இரத்த துளி நமது முஸல்லாவில் தெரிக்க வேண்டும். இது நல்ல மௌத்து. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவருடைய இரத்த துளி, அந்த இரத்த துளி எங்கு தெரியுமா சொட்டு விழுந்தது? குர்ஆனுடைய வசனத்தில், உங்களுக்கு அநியாயம் செய்த இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் போதுமானவர். இப்படி ஒரு மௌத்து. கண்ணியமானவர்களே, எனவே இந்த ரமதானை புனிதர்களாக மாற்றுகின்ற இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்வோம். அதிகமான பகுதி சென்று விட்டது, 4/3 பகுதி சென்று விட்டது என்று சொல்லலாம். இருக்கின்றது ஒரு பகுதி தான், காவாசி தான் இருக்கிறது. இதிலாவது கொஞ்சம் படிப்பினை பெறுவோம். ஒரு நிமிடம் கூட வீணாக கூடாது, ஒரு நிமிடம் கூட வீணாக கூடாது.
எந்த நேரத்திலும் ஏதோ ஒரு அமலில் இபாதத்தில் நாம் கழிக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் நம்மிடம் ரமதானில் எதிர்பார்க்கிறார். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய அந்த ரமதான் ஒரு வித்தியாசமான ரமதான். கடைசி பத்திலே யாத்திகாப் இருப்பார்கள். யாத்திகாப் இருப்பவர் அவர் தன்னுடைய உடல் அங்கங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். அவருக்கு பல 100 வருஷம் நரகம் தூரமாகிறது. இப்படியான பாக்கியங்களை வைத்திருப்பது நம்மால் முடியுமான காலம். யாத்திகாவுடைய அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஒவ்வொரு மஸ்ஜிதும், ஒவ்வொரு ஜும்மாவுடைய மஸ்ஜிதும் யாத்திகாவுக்கு ஏற்பாடு செய்யப்படக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக அந்த நிபந்தனைப்படி மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை பேணி நாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். யாத்திகாவுடைய முறைகளை அது உலமாக்களிடம் கற்றறிந்து அந்த முறையில் நாம் யாத்திகாவுடைய அமலையும் மஸ்ஜிதில் ஏற்படுத்திக் கொண்டால் பெரும்பாலும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இதற்கு பிறகு வருவதாக இருந்தால் மஸ்ஜிதுக்குள் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, எனவே அதற்கும் முயற்சி செய்வோம். அடுத்ததாக கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் என்பது சிலர்கள் எதிர்பார்க்கின்ற மாதம், சிலர்கள் கொடுக்கின்ற மாதம். எதிர்பார்க்கின்ற பட்டியலில் சேராமல் கொடுக்கின்ற பட்டியலில் சேர்வதுதான் நபியவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. நபியவர்கள் வாரி வழங்குவார்கள். எந்த அளவென்றால் வேகமாக வீசும் காற்றை போன்று. காற்று எல்லோருக்கும் படும், எல்லா மக்களுக்கும் காற்று படுவது போன்று நபியுடைய கொடி, நபியுடைய ஈகை, நபியுடைய அந்த தயாளத்தன்மை, நபியுடைய பரோபகாரம் எல்லோருக்கும் கிடைக்கும். நபியவர்கள் யாரிடம் எதிர்பார்க்க மாட்டார்கள். நபியவர்கள் கொடுப்பார்கள். அணிந்திருந்த ஆடை தான் இருக்கிறதா, கேட்டு வந்தவருக்கு அதை கொடுத்து விட்டு கீழங்கியுடன் சென்று விடுவார்கள். மேலாடையை கலத்தி கொடுத்த நபி. கண்ணியமானவர்களே, ஏதாவது பொருட்கள் வந்தால் பார்சல் போட்டு பங்கு வையுங்க என்று மனைவியிடம் சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு நாள் பங்கு வைத்து விட்டு முடிந்தவுடன் கேட்டார்கள், என்ன பேலன்ஸ் என்று. ஒரு பார்சல் இருக்கிறது, நமக்காக எடுத்து வைத்தேன். சொன்னார்கள், அது பேலன்ஸ் அல்ல, நாம் மற்றவர்களுக்கு கொடுத்ததுதான் நமக்கு மறுமையில் சேமிப்பாக பேலன்ஸாக இருக்கும் என்று கொடுப்பதில் நபியவர்கள் அந்த அளவு ஆசைப்பட்டிருக்கிறார்கள். செலவழிப்பதிலே நபியவர்கள் அந்த அளவு அக்கறை காட்டியிருக்கிறார்கள். கோடீஸ்வரர் அல்ல, லட்சாதிபதி அல்ல, அவர் பெரியோரு பணக்கார பட்டியலில் வாழ்ந்தவர்கள் அல்ல. பணம் வந்தால் அன்றைய இரவு அதை வைத்துக் கொண்டு தூங்க மாட்டார்கள். நபியுடைய முறை. எத்தனை பேங்குகளில் எத்தனை அக்கௌண்ட், தவறல்ல, உங்களை நான் தவறு கூடாது என்று சொல்லவில்லை. வட்டி பேங்காக இருந்தால் தவறுதான், அதை சொல்லாமல் இருக்க முடியாது. நாம் சேமிக்கின்ற பேங்குகள் எல்லாம் எத்தனை வீதம் நமக்கு வட்டி கிடைக்கிறது என்று பாருங்கள். அந்த வட்டியில் தான் தாய்க்கு சாரி, அந்த வட்டியில் தான் உம்மாவுக்கு கவன், அந்த வட்டியில் தான் பாப்பாவுக்கு சாரம், அந்த வட்டியில் தான் பாப்பாவுக்கு ஷேட், அந்த வட்டியில் தான் சகர் சாப்பாடு, அந்த வட்டியில் தான் இஃப்தார், கேவலம் அந்த வட்டியில் தான் உம்ரா. ஹாஜியார் உம்ராவில் அழுகிறார், முழு அக்கவுண்டும் வட்டி. கியாமுல்லைலில் ஹரத்துடைய இமாமுக்கு பின்னால் என்று வடிக்கிறார் கண்ணீரை. தாயோடு தகாத உறவு செய்கின்ற வட்டி பாவத்தோடு சம்பந்தப்பட்டுக் கொள்ளும். எங்கே ஏற்றுக்கொள்ளப்படும்? உம்ராவும் ஹஜ்ஜும் வட்டியோடு சேரும் பொழுது பழைய துணி முகத்தில் அடிப்பது போன்று அடிக்கப்பட்டு விட்டது. பிளைட் ஏற முன்னர், விமான நிலையத்துக்கு வாகனத்தில் ஏற முன்னர், ஹாஜியாரே நீ போகின்ற ஹஜ்ஜி வேஸ்ட் ஆனது, நாட்டிலே இரு என்று அவருடைய மனசுக்கு பேச முடியும் என்றால் பேசும். ஆனால் குறுகுறுக்கும் மனது. அந்த டிக்கெட் எந்த பணத்தில், அந்த விசா எந்த பணத்தில்? வட்டி பணத்தில், வட்டியில். தாயோடு குடும்பம் நடத்துகின்ற பாவம், தகாத உறவு முறை. யாருக்கும் பயப்பட தேவை. வட்டி அழியும். 1000 ஹஜ்ஜு முடித்தாலும் உங்களுடைய ஆயுள் நீடித்து நீங்கள் 1001 வருடம் வாழ்ந்து 1000 ஹஜ்ஜு முடித்தாலும் உங்களுடைய ஒரு ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது. வட்டி பணம் சம்பந்தப்பட்டால், பிறரை ஏமாற்றினால், பிறருக்கு வஞ்சகம் செய்து, பிறருக்கு நமது பாசையை சொல்வதாக இருந்தால் கொள்ளு போட்டு பிறருடைய செக்கை ரிட்டர்ன் பண்ணி. நான் ட்ரெக் மாறவில்லை, ரமதானில் நமது கொடுக்கல் வாங்கலும் திருந்த வேண்டும் என்ற தலைப்பில் பேசுகிறேன். என்ன இது? ரமதான் என்று வந்து ட்ரெக் மாறுகிறது அல்ல. ரமதானில் எந்த தலைப்பை பேசினாலும் ரமதானோடு இடையும். ரமதான் மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது மக்களுக்கு வழிகாட்டு. ஏன் வட்டி?
தொழில் செய்பவர்களே, உங்களுக்கு என்ன ஹுதா? நீங்கள் திருந்துவது, உங்களுடைய வழி நேர்வழி திருந்துவது. வட்டியிலிருந்து கலருவோம். கண்ணியமானவர்களே, கேவலம் இல்லையா? நம்மை இரத்தத்தை பாலாக ஊற்றி நம்மை பெற்றெடுக்கும் பொழுது சக்கராத்துடைய வருத்தத்துக்கு அடுத்த ஒரு வருத்தம் இருக்கும் என்றால், ஒரு நோவு இருக்கும் என்றால், அந்த பிரசவ வருத்தம். ஒரு ஆய்வை பார்த்தேன், நீங்களும் தேடி பார்க்கலாம். ஆய்வு கருத்து இது குர்ஆனினுடைய சாயல் இருக்கிறது. கஷ்டத்தோடு கர்ப்பிணி பெண் அந்த குழந்தையை சுமக்கிறார், தாய் குழந்தையை சுமக்கிறார், சிசுவாக சுமக்கிறார், பெற்றெடுக்கிறார் சிரமத்தோடு என்று குர்ஆனில் அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிவிட்டான். ஆய்வு செய்தார்கள். ஆய்வை பார்த்தேன். கண்ணியமானவர்களே, இதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஒரு நிமிடம். ஒரு மனிதருடைய உடம்பில் 100 முள்ளுகள் ஒரே தடவையாக உடைகின்ற வருத்தம் தான் பிள்ளை பெற்கும் வருத்தம். ஒரு மனிதனுடைய உடம்பில் 100 முள்ளுகள் ஒரே நிமிடத்தில், ஒரே செகண்டில் உடைந்தால் எப்படி வருத்தமாக இருக்குமோ அதுதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது வருகின்ற வருத்தம். இப்படி பெற்ற தாயோடு தகாத உறவு கொள்ளுகின்ற வட்டியில் சம்பந்தப்பட்டால் நாம் நன்றி கெட்ட பிள்ளைகளா, நன்றி உள்ள பிள்ளைகளா? அந்த வட்டி பணத்திலே தாய்க்கு பெருநாளைக்கு ஆடை வாங்கி கொடுத்தால், தாயே உங்களோடு தகாத உறவு கொண்டு வாங்கிய சாரி என்றுதானே கொடுக்க வேண்டும். வட்டி அவ்வளவு கேவலமானது. விருப்பமான செய்யுங்கள், பாவம் பாவம் தான். வட்டியிலிருந்து கலர வேண்டும். இந்த ரமதானில் இன்றிலிருந்து சமூகத்தில், சொசைட்டியில் பெரிய விஐபியாக, விவிஐபியாக, கமையிலே ஒரு பெரிய பணக்காரனாக, கமையில் என்னுடைய வீடு தான் பெரிய வீடாக இருக்க வேண்டும், என்னுடைய வாகனம் தான் பெரிய வாகனமாக இருக்க வேண்டும், என்னுடைய கடை தான் பெரிய ஒரு என்ன பொருளாதார மையமாக இருக்க வேண்டும், சமூகத்தில் நான் தான் சீஃப் கெஸ்டாக போக வேண்டும், சமூகத்தில் நான் தான் முன்வரிசையில் உட்கார வைக்க வேண்டும், கல்யாண கார்டை முதலாவது எனக்குத்தான் முதல் கார்டு கொண்டு வந்து தர வேண்டும் என்ற பெயரை பாதுகாப்பதற்காக, பணத்தை பாதுகாப்பதற்காக வட்டியோடு சம்பந்தப்பட்டால் அது பணம் அல்ல, அது நரக வாழ்க்கை. வாகனத்தில் ஏசி அல்ல, அது நரக நெருப்பது. கட்டுகின்ற லட்சக்கணக்கில் இருக்கலாம், நரக சங்கிலி அது. மனைவிக்கு போட்ட பவுன் அது இங்குதான் நெக்லஸ், அது மறுமையில் நரக நெருப்பு மாலை. கண்ணியமானவர்களே, பிள்ளைக்கு கொடுக்கின்ற பால் மா அது இங்கு தயாரிக்கப்படுகின்ற பண்ணப்படுகின்ற மாவுதான். ஆனால் நரகத்துக்குரிய அந்த தயாரிப்பு, அந்த உடம்பை நாம் வளர்க்கிறோம். இந்த வட்டி ஹராமான, மற்றவர்களை ஏமாற்றி நாம் பணமேற்றி செலவழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு செலவும் அந்த உடம்புக்கு நரகம் தான் தகுதி என்றார்கள் நபியவர்கள். அந்த உடம்பு காபத்துல்லாவின் மௌத்தாவி அங்கே ஜன்னத்துல் முஅல்லாவிலும், மதீனாவின் மௌத்தாவி ஜன்னத்துல் பக்தியில் அடக்கப்பட்டாலும் வட்டி நரகம்தான், ஏமாற்றம் நரகம்தான். ஒரு ரூபாய் கடன் இருந்தாலும் மையத்தை அடக்க முடியாது, கஃன் செய்ய முடியாது. 100 ரூபாய் கடன் கொடுக்க இருந்தாலும் கஃன் செய்ய முன்னர் வந்து என்னுடைய 100 ரூபாயை தாருங்கள். கஃன் துணி வாங்குவதற்கு 100 ரூபாய் குறைகிறது. அவருக்கு கஃன் துணி 5 யார் தேவை, 3 யார் தான் இருக்கிறது. 3 யாராலும் அவருடைய அவுரத்தை மாத்திரம் தான் மறைக்க முடியும், அல்லது முழு உடம்பையும் ஒரு தடவை தான் சுத்தம் செய்யும் என்றாலும் மையத்தை ஒரு தடவை சுத்திவிட்டு 100 ரூபாய் கடனை கொடுப்பதுதான் மார்க்க விரக்கம். அவ்வளவு பயங்கரமானது. லட்சக்கணக்கில் கொள்ளு போட்டுவிட்டு உம்ராவுக்கு சென்றிருக்கிறார்கள் ஹாஜிமார்களும் மேதைகளும். அவர்கள் வருடத்துக்கு 3 உம்ரா செய்கிறார்கள். ஊரில் கொள்ளு. இங்கு அவர் கொள்ளு போட்டு விட்டு போன மனிதர் 5 செக்குகள் ரிட்டர்ன் ஆகி, பேமெண்ட் இல்லாமல், டிபாசிட் இல்லாமல் செக்கை கொடுக்கிறார், ரிட்டர்ன் பம்ப். பணத்தை அட்வான்ஸ் அளிக்கிறார், பொருள் கொடுக்கவில்லை. பொருளை வாங்குகிறார், பணம் கொடுக்கவில்லை. மாறிவிட்டார், எஸ்கேப் ஆகிவிட்டார், தலைமறைவாகிவிட்டார். அங்கு அவர் துவாவில் அணுகிறார், அங்கு அவர் கியாமுல்லையில் அணுகிறார். அவர் யாருக்கு கொள்ளு போட்டாரோ அவன் இங்கு சகல் சாப்பாடு இல்லாமல் அணுகிறார். அவன் இங்கு இப்தாருக்கு சோர்டிஸ் வாங்க முடியாமல் அழுகிறான். அவன் இங்கு பிள்ளைகளுக்கு, மனைவி மக்களுக்கு ஆடை வாங்க முடியாமல் அழுகிறான். இங்கு ஏழை, அங்கு பொல்லு போட்ட ஹாஜியார் கியாமுல்லையில் அழுகிறான். என்ன பயன்? எவனுக்கும் பயப்பட மாட்டோம், உண்மையை சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ். எவனுக்கு வக்காலத்து வாங்குகின்ற மேடை அல்ல இந்த மிம்பர். விளையாட்டல்ல மார்க்கம், விளையாட்டல்ல மார்க்கம். நீங்கள் உங்களுடைய பெயரை காப்பாற்றுவதற்கு எவனுக்கு பொல்லு போட முடியாது, வட்டி எடுக்க முடியாது, பிசினஸுக்கு லோன் எடுக்க முடியாது. வட்டி கடையில்
நீங்கள் கொடுத்த மகராக இருந்தாலும் வட்டிக்கடையில் அழகு வைக்க முடியாது. எத்தனை பேருடைய மகர் வீட்டில் இருக்கிறது? கண்ணியமானவர்களே, காதலர் தினத்தில் காதலன் கொடுக்கிறான் காதலிக்கு ஹராமான அன்பளிப்பு. நாம் ஹலாலாக கொடுக்கின்ற நம்முடைய அன்பு மனைவிக்கு, ஹலாலான மனைவிக்கு ஹலாலாக கொடுக்கின்ற அல்லாஹ் கொடுக்க சொன்ன ஒரே ஒரு கிஃப்ட் மகர். திருமணம் முடித்த அடுத்த மாதம் வட்டி கடையில் கட்ட முடியாமல் விற்கப்பட்டு விட்டது. எத்தனை பேர் கொடுத்த மகர் வீட்டில் இருக்கிறது? கடையில் இருந்தால், வட்டி கடையில் இருந்தால் எடுப்பதற்கு சீக்கிரமாக ஏற்பாடு செய்யுங்கள். திருந்த வேண்டும். இந்த ரமதானில் வட்டி செட்டியார்கள், ஏமாற்றுபவர்கள், கொள்ளு போடுபவர்கள், மற்றவர்களுக்கு வஞ்சகம் செய்கின்றவர்கள் இன்று திருந்த வேண்டும். 27 ஆமீன். பெரிய பாவம், பெரிய பாவம், ரகசிய பாவம், பெரிய பாவம். என்ன அங்கு செய்த பாவம், 7 ஸ்டாரில் செய்த பாவம், 5 ஸ்டாரில் செய்த பாவம், கிளப்பிலே செய்த பாவம், பாரிலே செய்த பாவம், கசினோவிலே செய்த பாவம், பூல் விளையாடிய பாவம், சூதாடிய பாவம், குடித்த பாவம், அடித்த பாவம், குடுவடித்த பாவம் கபூலாகாது. அந்த பழக்கங்களை விடாத வரைக்கும் ஏமாற்றியவரிடம் சென்று உங்களுக்கு நான் 5 லட்சம் தர வேண்டும், இந்த பிடியுங்கள் என்று கொடுப்பதுதான் தௌபா. யாருடைய செக்கை பங்க் பண்ணினோமோ செக்கை வாங்கிவிட்டு கேஷை கொடுப்பதுதான் தௌபா. இப்படி தௌபா செய்வோம். இப்படி தௌபா செய்தால் 27ஆம் அன்று தௌபா மஜ்லிஸில் இல்லாவிட்டாலும் நமது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி செய்யாதவர்கள் இங்கே தலையடித்து, இந்த இரும்பு கம்பியிலே தலையடித்து தலை நொறுங்கி இந்த இடத்தில் மௌத்தாகினாலும் இப்படிப்பட்ட குற்றங்களில் இருந்து மீளாத வரை சுவர்க்கம் வாடையும் கிடைக்காது என்று சொல்கிறேன். அந்த இரும்பு கம்பியை காட்டி சொல்கிறேன். திருந்த வேண்டும். மார்க்கம் இதுதான். நான் நினைப்பது அல்ல மார்க்கம். எனவே 27ஆம் இரவு கிளிப்புள்ளைப்பாடு நடத்துவது அல்ல தௌபா. அந்த சபையில் உட்கார முன்னர் வைரஸ் கார்டு போட்டுக் கொள்ள வேண்டும். அந்த சபைக்கு என்ன வைரஸ் கார்டு? கம்ப்யூட்டருக்கு போட்டிருக்கிறோம், லேப்டாப்புக்கு போட்டிருக்கிறோம், ஆன்டிபயோட்டிக் குடிக்கிறோம், பொடியை பாதுகாப்பு. பொடியிலிருந்து வைரஸ் கார்டு என்ன? ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் குடிக்கிறோம். எல்லா நோய்களுக்கும் ஆன்டிபயோட்டிக்களை தருவார்கள். கிருமி தொட்டாமல், ஜேர்ஸ் வராமல். தௌபா மஜ்லிஸுக்கும் வைரஸ் கார்டு போட வேண்டும். அந்த தௌபா மஜ்லிஸை நடத்துகின்ற அந்த ஆளு, அந்த இமாம் என்ன கார்டு தெரியுமா? ஒரு நபி போட்டார்கள். ஒரு நபி போட்டதை நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து அல்ல ஒன்றும். குத்பாவுடைய முழு சாராம்சமும் என்னுடைய சொந்த கருத்து எதுவும் கிடையாது. ஒரு நபி துவா கேட்கிறார்கள், அழுகிறார்கள், செஞ்சுகிறார்கள். பெரும்பாலும் மழை தேடி, பஞ்சம், வறுமை, வறட்சி. அழுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நபியுடைய துவா, நபியுடைய தௌபா, நபியுடைய வாயால் வெளியாகிய வார்த்தை. நாம் எவ்வளவு தூரம் நபிமார்களை விட்டோம். அறிவிக்கப்பட்டது, உங்களுடைய சபையில் ஒரு கிருமி இருக்கிறது, அந்த கிருமியை நீங்கள் வெளியாக்க வேண்டும், அவரை நீங்கள் அந்த வைரஸை வெளியாக்க வேண்டும். இந்த வார்த்தையை வரவில்லை, நான் விளங்கப்படுத்துகிறேன். அவர் யார் தெரியுமா? அவர் குடும்பத்துடைய ரிலேஷன்ஷிப், உறவு முறையை முறித்துவிட்டு சூபி மகான் மாதிரி உங்களுடைய சபையில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று நமது வார்த்தையில் சொல்கிறேன். அந்த சம்பவத்தில் சூபி மகான் என்ற வார்த்தையை தேட போய் எனக்கு கால் பண்ணி ஆதாரம் கேட்க வேண்டாம். நான் விளங்கப்படுத்துகிறேன் கரண்ட் சிச்சுவேஷனை வைத்து. உங்களுடைய சபையில் ஒருவர் இருக்கிறான், உறவை முறித்தவன், ஹியூமன் ரைட்ஸிலே வீக்கானவன், மனித உரிமையிலே வீக்கானவன், மனித உரிமையை ஏலத்தும் பார்க்காதவன், இபாதத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற உறவை முறித்தவன் மனக்கசப்போடு வந்திருக்கிறான். அவன் இருக்கும் வரைக்கும் நபியே உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அறிவிக்கப்படுகிறது. உடனே சொன்னார்கள், இந்த சபையில் ஒருவர் இருக்கிறார், எழும்ப வேண்டும், அவர் செல்ல வேண்டும். அவர் எழுந்து சென்று யாரோடு உறவை துண்டித்திருக்கிறாரோ, யாரோடு குழப்பமோ, யாரோடு மனஸ்தாபமோ, யாரோடு வஞ்சகமோ, யாரோடு குரோதமோ, அவரோடு ஷேப்பாகிவிட்டு வந்து உட்காருங்கள். அப்படி உட்கார்ந்தால் தான் என்னுடைய துவா கூட ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வின் புறமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து எழும்புங்கள் என்று அவர் இஹ்லாஸோடு எழுந்து சென்றார். யாரோடு குரோதமோ, யாரோடு கோபமோ, யாருக்கு அநியாயமோ, அது எந்த அநியாயம் எப்படி என்று சொல்லப்படவில்லை. உறவை முறித்த அநியாயம், அதை துரோகம் செய்த அநியாயம், அதை கொள்ளு போட்ட அநியாயம், அதை செக்கை ரிட்டர்ன் பண்ணி அநியாயம், அல்லது வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு எடுத்த அநியாயம், அல்லது களவெடுத்த அநியாயம், அல்லது மற்றவருடைய ஊடி கூலிக்கு இருந்து விட்டு எழுதி எடுத்த அடையாளம், அல்லது மற்றவருடைய கடையில் கூலிக்கு இருந்து விட்டு 10 வருடம் 15 வருடம் இருந்து விட்டு லோயரை வைத்து பகாப்படுத்தி எழுதி எடுத்ததாக இருக்கலாம். அந்த கடையை கொடுக்கும் வரைக்கும் உங்களுக்கு தௌபா கிடையாது. அந்த வீட்டிலிருந்து நீங்கள் எழும்பும் வரைக்கும் உங்களுக்கு தௌபா கிடையாது. எழுந்து சென்றார், மன்னிப்பு கேட்டுவிட்டு ஷேப் ஆகிவிட்டு முசாபா செய்து அந்த அந்த நபியுடைய முறைப்படி ஒற்றுமையாகிவிட்டு வந்து உட்காருகிறார். துவா கபூலாகிறது. நம்முடைய சபையில் எத்தனை வைரசுகள்,
யாரும் தவறாக உங்களை நான் வைரஸுக்கு ஒப்பிடவில்லை, நீங்கள் வைரஸ் அல்ல, கண்ணியமான மனிதர்கள். இப்படி ஒரு குரோதம் கஞ்சகம் யாரோடாவது குழப்பம் உள்ளவர் அந்த தௌபா மஜ்லிஸ் உட்கார்ந்தால் மற்றவர்கள் பரிதாபம் பாவம் என்று சொல்ல வருகிறேன். மற்றவர்கள் பாவம். வைரஸ் சில வேளை கண்ணுக்கும் விளங்காது, ஆனால் அப்படியே கம்ப்யூட்டர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் ஃபார்மேட் ஆகிவிடும், டிலீட் ஆகிவிடும். வைரஸ் விளங்காது, அப்படியே சென்று மூளைக்கு சென்று அது பிரெயின் ட்ராமா ஏற்படுத்திவிடும், அது மூளை கேன்சரை ஏற்படுத்திவிடும். வைரஸ் கொள்ளாது. எனவே தௌபா மஜ்லிஸுக்கு வர முன்னர் இந்த உண்மையான அல்லாஹ்வுடைய பயமுள்ளவர்களாக இருந்தால் இந்த ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் முதலாவது போக வேண்டும். என்னுடைய பெற்றோரோடு நான் உறவில்லை, சலாம் கொடுத்து முஸ்தாஃபஹா. இந்த நிமிடமே உங்களுக்கு தௌபா கிடைத்து விட்டது. பெற்றோருடைய உடையது. மனைவியோட கோபம், ஒரே வீட்டுக்குள் அடுத்த ரூமில் தூங்குகிறோம். மேல் மாடியில் கணவர், கீழ் மாடியில் மனைவி, கீழ் மாடியில் கணவர், மேல் மாடியில் கீரியும் பாம்பை விடவும் குரோதமாக வாழ்கிறோம். ஏன்? எலியும் பூனையும் ஒரே உச்சை வாளியிலே தின்னுகின்ற காலம் கண்டிருக்கிறது. எலியும் பூனையும் பக்கத்திலே தின்னுகின்ற காலம். ஆனால் மனிதன் எலியை பூனையை விட கேவலமாக மாறிய காலம். மயிலும் பாம்பும் ஒரே ஏரியாவிலே அது திரிகின்ற காலம். ஆனால் மனிதன் அதை விட வகையை வளர்த்த காலம். இதுதான் தௌபா. மனைவியோடு சென்று மன்னித்துக் கொள், நான் செய்ததை மன்னித்துக் கொள். மனைவி குற்றம் செய்தார், நான் உன்னை மன்னிக்கிறேன், என்னை நீ மன்னித்து விடு. ஷேப்பாகி இன்று ஜும்மாவுக்கு பின்னர் மனைவியோடு உங்களுடைய உள்ளத்தை அந்நியோன்யப்படுத்துங்கள். இது தௌபா. நீங்கள் ஆண்களுடைய பகுதியிலும் மனைவி பெண்களுடைய பகுதியிலும் இரத்த கண்ணீர் வடித்து 2 கண்களும் குருடாகினாலும் உங்களுக்கு தௌபா இல்லை. இருவரும் மன்னிப்பு கேட்டு ஒற்றுமையாகும் வரைக்கும். சகோதரோடு பகையா, பார்ட்னரோடு பகையா, மச்சானோடு பகையா, மாமாவோடு பகையா, மாமியோடு பகையா, என்ன எல்லோருடனும் ஒற்றுமையாகுவது அந்த தௌபா மஜ்லிஸ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு நிபந்தனை. கண்ணியமானவர்களே, அடுத்த விடயம்தான் செலவழிக்கின்ற மாதம். கஞ்சர்கள் திருந்த வேண்டிய மாதம். கஞ்சர்கள் திருந்த வேண்டிய மாதம். கஞ்சர் இந்த ரமதானில் பரோபகாரியாக மாற வேண்டிய மாதம். எப்படி? ஒருவர் நான் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய இந்த சதக்கா கொடுப்பேன் என்று இரவோடு இரவாக இருட்டில் சதக்கா கொடுத்து விட்டார். இப்படி ஒரு நிலைமை நமக்கு வராமல் பாதுகாப்பதற்கு சொல்கிறேன். காலையில் பேசிக் கொண்டார்கள். 3 பேருடைய நிகழ்வு வருகிறது, ஒன்றை சொல்கிறேன். காலையில் பேசிக் கொண்டார்கள். யாரப்பா இவன்? எவனோ ஒருவன் கொடையாளி இந்த ஊரிலே பெரிய பணக்காரனுக்கு சதக்கா கொடுத்திருக்கிறார். பெரிய பணக்காரனுக்கு. ஆனால் அந்த பணக்காரன் கஞ்சன், அவன் கொடுப்பதில்லை. இவர் சாதாரண ஒரு மனிதர், ஓரளவு வசதி உள்ளவர். ஆனால் இவரை விட அவன் வசதி எடுத்தவன் இருட்டில் கொடுத்து விட்டார். யார் என்று தெரியாது. காலையில் பேசப்பட்டது. பணக்காரனுக்கு என்று சதக்கா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணக்காரன் தான் ஊருக்கே செலவழிக்க வேண்டிய பணக்காரன். அவன் கஞ்சனாக இருக்கிறான். அவனுக்கு போதாத வெட்டி யாரோ கொடுத்திருக்கிறார்கள் வேறு. இது இந்த பணக்காரனுடைய உள்ளத்தை குத்தியது. இஹ்லாஸோடு செலவழிக்கும் பொழுது மாற்றம் ஏற்படும். உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும். அடுத்த நாள் அந்த சதக்கா பெற்றதிலிருந்து அந்த கஞ்சன் கொடையாளியாக மாறிவிட்டார். இப்படி மாற வேண்டிய காலம் தான் இந்த ரமலான். கண்ணியமானவர்களே, எத்தனை ரூபாய்கள் இதுவரைக்கும் சதக்கா, ஹதியா, தான தர்மங்கள் என்று கொடுத்தோம். கடமையான ஜக்காத்தை கூட கொடுக்காதவர்களை நாம் ஜக்காத்து கொடுக்காமல் சரியாக 10 மாதம் ஆகும் பொழுது ஒரு அமௌண்ட்டை எடுத்து வேறாக பிரித்து வேறொரு பிசினஸிலே இன்வெஸ்ட் பண்ணுகின்ற துப்பாக்கிய சாலைகள் அல்லவா நாம்? ஜக்காத்து கொடுக்காமல் தப்பித்ததற்காக ட்ரிக்ஸை பாவிக்கலாம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ட்ரிக்ஸை பாவித்தால் தப்ப மாட்டோம். அல்லாஹ் கைருல் மாக்கிரி. அல்லாஹ் ட்ரிக்ஸை பாவித்தால் அது மிக பவர்ஃபுல்லாக இருக்கும். எனவே ஜக்காத், கடமையான ஜக்காத், அது அழுக்கு, அது ஊத்தை. ஜக்காத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது சுத்தஹிரும், உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய, மக்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஜக்காத்தை எடுங்கள். அது இல்லாவிட்டால் அழுக்குதான். அதனால் சாப்பிடுகின்ற சாப்பாடு நோய், அதனால் பாவிக்கின்ற வாகனம் அது நரகத்துக்குரிய வாகனம். ஜக்காத்து கொடுக்காத பணத்தை வாங்கிய வாகனம். வளர்ந்து கொடுங்கள். மேலதிகமான சதக்காக்கள் அதுவும் கொடுக்க வேண்டிய காலம். பலர் இருக்கிறார்கள் நம்ம சமூகத்தில் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். பல துறைகள் இருக்கின்றன. சுருக்கமாக வைக்கிறேன் ஒரு சில நிமிடங்கள். முதலாவது, நாம் இப்பொழுது பேனைக்கு கீழால், லைட்டுக்கு கீழால், டைல்ஸில், சராசோவில் கூலா, இவ்வளவு உஷ்ணமாக, வெளியே உஷ்ணமாக இருக்கிறது, மிக கூலாக உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் இவர்கள் யார்? நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள்.
சில மஸ்ஜிதுகளில் இமாம்கள் 20 வருடம் 25 வருடங்கள் 30 வருடங்கள் என்று இருக்கிறார்கள். சிலர்கள் நன்றியோடு அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது கௌரவமாக அனுப்புகிறார்கள். சிலர்கள் தகுதி இல்லாதவர்கள், இப்படியானவர்கள் உலமாக்களை, மஸ்ஜிதுடைய ஊழியர்களை அவமதிப்பவர்கள், சமூகத்திலே ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். 30 வருடம் 25 வருடம் இருந்த ஒரு இமாம் இவருடைய ஏதாவது கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவித்தால் அடுத்த நிமிடம் வெளியே போடுகின்ற துப்பாக்கியசாலிகளும் நம்ம இல்லாமல் இல்லை. இப்படியானவர்கள் திருந்த வேண்டும். எனவே இந்த ஊழியர்கள் இமாமாக இருக்கலாம். எத்தனை பெருநாட்களை நமக்காக தியாகம் செய்திருக்கிறார். நாம் தொழுதவுடன் அவருடைய பிரசங்கத்தை கேட்கக்கூட நமக்கு நேரம் இல்லை. தொழுதவுடன் ஓடுகிறோம் பெருநாள் அன்று. அவர் குடும்பத்தை ஊரில் விட்டுவிட்டு, அவர் குடும்பத்தை 100 மைல் 200 மைல்களுக்கு அங்கால் விட்டுவிட்டு இங்கு கொத்துபா செய்கிறார். அவருடைய கொத்துபா, பெருநாள் கொத்துபாவை கேட்கக்கூட நமக்கு நேரம் இல்லை. அப்படி தியாகம் செய்கின்ற இமாம் பெருநாள் அக்கறைக்குத்தான் போகிறார். அழுத்தவுருது பரனாவுருது நம்ம இல்லை, ஒரு தான். ஷவ்வால் பிறை கண்டு அந்த தினம் ஆரம்பித்தது. ஷவ்வால் 2வது மகரிப் அந்த பிறையோடு அது முடிந்து விடுகிறது. ஒரு நாள் தான் பெருநாள். அவர் இரவில் வீட்டுக்கு சென்று அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுவது என்றால் பெருநாள் அல்ல. யாருக்காக பெருநாள் தினத்தை இங்கு தியாகம் செய்தார்? நமக்காக. இவருக்கு நாம் என்ன செய்தோம்? அவர் சொல்லி நான் பிச்சை கேட்கவில்லை. நான் உரிமையோடு பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நான் எந்த மஸ்ஜிதுடைய இமாமும் அல்ல, எந்த மஸ்ஜிதுடைய இமாமும் அல்ல. நான் ஒரு இமாமாக இருந்தால்தான் இந்த கருத்தை முன்வைக்க முடியாது. இவருக்காக நாம் இதுவரைக்கும் என்ன செய்தோம்? இவருடைய வீடு எந்த ஊரில்? இந்த மஸ்ஜிதை மாத்திரம் நான் பேசவில்லை. இங்கு உட்கார்ந்து இருக்கின்ற எல்லோரும் இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள் மாத்திரம் அல்ல. உங்களுடைய ஆபீஸர் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய கம்பெனியில் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய சில வேலை பிரிவில் ஓட்டக்கூடிய 5-10 பேர் வேறு ஏரியாவை சேர்ந்தவர்கள். உங்களுடைய மஸ்ஜிதுடைய இமாமுடைய வீடு எந்த ஊரில், எந்த கிராமத்தில் எத்தனை பேச்சு சென்று தெரியுமா? வீடு இருக்கிறது, கூரை இருக்கிறதா? கூரை இருக்கிறது, சுவர் இருக்கிறதா தெரியுமா? என்ன செய்தோம்? நீங்கள் தொழுகிறோம், போகிறோம். நம்முடைய கஃனையும் அவர்தான் செய்ய வேண்டும். யாசினையும் அவர்தான் ஓத வேண்டும். நோயாளிக்கு தண்ணீர் ஓதி தர வேண்டும் அவர்தான். நடைஜாமத்தில் 2 மணிக்கு பிள்ளைக்கு வயிற்று வலி வந்தாலும் கதவை தட்டி தண்ணீர் ஓதி தர வேண்டும் அவர்தான். கற்பிணி பெண்ணுக்கு வயிற்று வலி வந்தாலும் புளி சேம்பலா அந்த புளியிலே ஊதி தர வேண்டியவரும் அவர்தான். இவருக்காக நாம் என்ன செய்தோம்? மோசினுக்காக நாம் என்ன செய்தோம்? இமாமுடைய அந்தஸ்து தெரியுமா? இமாம் யார்? அவருக்கு பின்னால் தொழுகின்ற எல்லோருடைய தொழுகையுடைய சமநன்மை அவருக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் கிடைக்கும், அவருக்கும் கிடைக்கும். மோசின் யார்? 7 வருடம் ஒருவர் மோசின் தொழில் செய்தால் சொர்க்கம் வாஜிப். நமக்கு கூட அப்படி நன்மாராயம் இல்லை. மோசினுக்கு இருக்கிற சொர்க்க நன்மாராயம். இவர்களை கேவலப்படுத்த முடியுமா? அடிமைகளாக பாதிக்க முடியுமா? வேலைக்காரன் போல நடத்த முடியுமா? முடியாது. இவர்களுக்கு நம்முடைய பரோபகாரத்தில் ஒரு பங்கு ஒதுக்க வேண்டும். அதற்காகத்தான் மஸ்ஜிதிலே சகன் பிடிப்பது, நிர்வாகத்தையுடைய வீட்டை கட்டுவதற்கும், செயலாளருக்கு வாகனம் வாங்குவதற்கும், காரியதரிசி வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கும் அல்ல. இஹ்லாஸோடு ரமதானில் தூக்கப்படுகின்ற சகன், வைக்கப்பட்ட முட்டி, வைக்கப்பட்ட வாளி, உண்டியல் எல்லாமே மஸ்ஜிதுடைய ஊழியர்களுக்கு. இந்த ஜும்மாவில் இருப்பவர்கள் எனக்கு 10 ரூபாய் முடியுமா இருந்தாலும் போட்டுவிட்டு போவது நமது கடமை. இன்னும் இருக்கிறார்கள் சமூகத்திற்காக பாடுபடுகின்றவர்கள், சில நமக்காக தியாகம் செய்த உலமாக்கள், சேர்மார்கள் இருக்கிறார்கள், டீச்சர்மார் இருக்கிறார்கள், நமக்கு அலிப்பா ஓதுகின்ற மாலிமா இருக்கிறார், லெப்பம்மா இருக்கிறார், இன்று வரைக்கும் புட்டி சொல்கிறார், இடியப்பம் சொல்கிறார். 80-90 வயது இடியப்பம் சொல்கின்ற வயதா? அடுப்புக்கு பக்கத்தில் குஞ்சுகின்ற வயதா அந்த லெப்பம்மாவுடைய வயது? ஒரு சாரி வாங்கி கொடுத்தோமா நன்றிக்காக? நாம் ஓதுகின்ற சூரா பாத்தியாவிலே அடிப்படுத்தி தந்தது யாரு? அந்த லெப்பம்மா. நம்ம ஓதுகின்ற சூரா பாத்தியாவிலே படித்து தந்தது யாரு? பிஸ்மில்லாவுடைய பாவை படித்து தந்தது யாரு? அந்த லெப்ட. இதுவரைக்கும் ஒரு தொப்பி வாங்கி கொடுத்திருக்கிறோமா? இன்று பெரிய கவுண்டர் 9 நிமிடங்கள் முடிக்கப்பட்டது. இன்னும் சகோதரர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களும் பிரயோசனம் அடைய வேண்டுமே. கண்ணியமானவர்களே, இந்த அக்கவுண்டர் கோடி கணக்கு பார்க்கிறோம். லோயர் லோ பேசுகிறார், ஜட்ஜ் பெரிய ஆடை அணிந்து கம்பீரத்தோடு தீர்ப்பு வழங்குகிறார். இவர் மறக்க முடியாது நேசரி படித்துக் கொடுத்த சேரை, மந்தசரி படித்துக் கொடுத்த டீச்சர். இன்று கோடிக்கணக்கில் கணக்கு பார்க்கலாம். அக்கவுண்டர் 2 4 என்று கூட்டி படித்து தந்த சேரை, கணக்கு சேரை மறக்க முடியாது. அவர் மட்டக்களப்பாக இருக்கலாம், காலியாக இருக்கலாம், அம்பாறையாக இருக்கலாம், அவர் நோரலியாக இருக்கலாம், அவர் கண்டியாக இருக்கலாம். அவரை மறக்க முடியாது. எத்தனை பேர் தேடி போடும்?
எத்தனை பேர் ஒரு சேருடைய டீச்சருடைய மகளுடைய ஒரு எங்களுடைய மசூடைய இமாமுடைய மோதினுடைய முன்னாள் கடமை புரிந்த மோதினுடைய இமாமுடைய மையத்துக்கு போவதே பெரிய விடயம். அவ்வளவு பிஸினா. கொழும்புக்குள் மையத்தை வைத்து விட்டு மையத்துக்கு வராத துப்பாக்கியசாலிகள் எல்லாம் நாம் இங்கே போக வேண்டும். எத்தனை பவுன் நகையை போட்டோம். உங்களுடைய மகளுக்கு கல்யாணமா, ஒரு காப்பவுன் நகை நான் பொறுப்பு, 100 சகனா 20 சகன் என்னுடைய பொறுப்பு செய்து இறுதியாக சொல்லி பிடிக்கிறேன். இவர்களை கவனிக்க வேண்டும். சேர்மார்கள், சமூக சேவையாளர்கள், ஏன் நமக்காக தியாகம் செய்கின்ற ஒரு சாராதான் இந்த முன்சிபலிலே வேலை செய்கின்ற செய்தர்மார்கள். நமது வீட்டில் இருக்கின்ற டஸ்ட்பின் நமக்கு நாட்டம் அடிக்கிறது, தாங்க முடியவில்லை. நாம் சென்று போட்ட கழிவுதான், நாம் விழுங்கிய கழிவுதான் அது. ஒரு வாழி நாட்டம் அடிக்கிறது. அந்த முன்சிபல் லொரியிலே தான் வாழ்க்கை போகிறது, ஜனேஜிலே தான் வாழ்க்கை போகிறது. அவருடைய வாழ்க்கை அந்த கணக்கிலோடு தான் போகிறது. கவலைக்குரிய விடயம் நேரடியாக சந்தித்த நிகழ்வு. பெருநாள் அன்று கூட ஒரு தாய் மகன் என்று கூப்பிட்டார். போய் பார்த்தால் முஸ்லிம் தாய் அந்த முன்சிபல் கரத்தையோடு நிற்கிறார். நான் முஸ்லிம் மகன், இன்று பெருநாள் மகன், என்னுடைய தொழில் மகன், இதை செய்தால் தான் என்று இன்று குடும்பத்துக்கு செலவு. கணக்கெடுத்தோம். இவர்களை அடிக்கிறோம், பேசுகிறோம். ஒரு நாள் ஊற்றி அல்ல வராவிட்டால் அடித்து விரட்டுகிறோம். நாம் நமது வீட்டு டஸ்ட்பினை வாழ்க்கையில் தூக்கி இருக்கிறோமா? நாம் நமது வீட்டை பாத்ரூமை ஒரு நாள் கழுவி இருக்கிறோமா? நமது கொமோட் அடைத்தால் ஜெனட் அடைத்தால் நாம் இறங்குவோமா? பணம் கொடுத்து பப்ளிக் கையெழுத்துக்கு போவோமே தவிர நமது கையில் கணேஜை கிண்ட மாட்டோம். யார் கிண்டுகிறார்கள்? அவர்கள் கிண்டுகிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்தோம்? அவர்களுக்கு என்ன செய்தோம்? அந்த வேகா வெயிலில் அவர்களுக்கு ஒரு படி ட்ரிங்கை வாங்கி கொடுத்தோமா? ஒரு 20 ரூபாயுடைய கூலை வாங்கி கொடுத்தோமா? பெரிய பேச்சு பேசுகிறோம், பெரிய மேதைகளாக விவாதம் புரிகிறோம், பெரிய பெரிய விவாதத்தை நான் செய்கிறோம். அகலாக்கிலே செய் எப்படி சுவர்க்கம் பேசிக்கொண்டே போக இந்த தலைப்பை நேரம் இடம் கொடுக்காது. கண்ணியமானே, இந்த இன்றிலிருந்து இப்படியானவர்களை கவனிக்க வேண்டும். எனவே நம்ம சதக்காக்கள் உரியவர்களை சென்றடைய வேண்டும். இல்லாவிட்டால் அது அழிவுதான், முடிவுதான், நாசம்தான். கண்ணியமானவர்களே, இதை வருகின்ற பெருநாளும் ஒற்றுமையாக அமைய வேண்டும். ஒழுக்கமான ஆடைகள் உடுத்தால் அவுரத் மறைய வேண்டும், பார்த்தால் மனிதன் என்று விளங்க வேண்டும். மிருகங்கள் குதறிய கிழித்த குரங்கு பராண்டிய போன்ற ஆடைகளை வாங்க வேண்டும். பஜாருக்கு வரும் லேட்டஸ்ட் ஜீன்ஸ் கிழிந்துதான் வரும், வாங்கக்கூடாது. வாங்கினால் நாம் முஸ்லிம்கள். எனவே பெருநாளும் ஒழுக்கமாக ஒற்றுமையாக அமைய வேண்டும். எனவே இப்பொழுதிலிருந்து நம்மை தௌபா ஆரம்பிக்க வேண்டும், புனிதர்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் உண்மையான புனிதர்களாக நம்மை மாற்றுவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூர முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அது உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, நாளை இஸ்லாமிய மனிதநேய பண்புகளை தருவாயாக. நாளை இந்த ரமலானில் எங்களிடம் எதை எதிர்பார்க்கிறாயோ அதை எங்களுக்கு தருவாயாக. என்னென்ன மாற்றங்கள் எங்களிடம் எதிர்பார்க்கிற அப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துவாயாக. என்னென்ன குணாதிசயங்கள் எங்களை எதிர்பார்க்க அப்படியான பண்புகளை தருவாயாக. நம்முடைய அமல்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இரவு பூராக நின்று வணங்குகிறோம் யா அல்லாஹ். மனித உரிமைகளில் மோசடி செய்கிறோம் யா அல்லாஹ். மனித உரிமைகளை பேணக்கூடிய நல்லடியார்களை மாற்றுவாயாக. ஒவ்வொருவருக்கும் உரிய உரிமைகளை கொடுக்கின்ற மக்களாக நம்மை மாற்றுவாயாக. கொடுக்கல் வாங்கலை சுத்தப்படுத்துவாயாக. வட்டியை விட்டு நம்மை நீக்குவாயாக. வட்டியை விட்டு நமது பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவாயாக. குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் அழகான ஒரு இபாதத்தோடு அழகான ஒரு கண்ணியமான இடத்திலே கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக.